அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நேர்காணல் மியூசிஷியன் சாரங்கி மனோன்மணி அவங்க கூட தான் இருக்க போகுது. ஸோ நிறைய மியூசிக் தொடர்பான அண்ட் அவங்களுடைய ஜேர்னி பற்றி நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கும். உங்களுடைய சமீபத்திய படம் அப்படின்னா காந்தாரா சாப்டர் 1 வந்து சொல்லலாம். ஸோ அதில் பாடல்கள் வந்து ரொம்பவே ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த படத்தில் எப்படி வாய்ப்பு கிடைச்சது அண்டு அந்த ஒரு மியூசிக்லேருந்தே நம்ம இன்டர்வியூ தொடங்கலாம். நான் அஜ்னீஷ் சாருக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த கம்போசருக்கு. லைக் மகாராஜா அந்த விஜய் சேதுபதி சார் அதுதான் செகண்ட் மூவின்னு நினைக்கிறேன். அது காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்லேயும் நான் வாசிச்சிருக்கேன். ஸோ இந்த சாங் வந்து ரொம்ப மைன்யூட்டாக எடுத்தாங்க. லைக் ரொம்ப நேரம் போச்சு ரெக்கார்டிங். லைக் எப்படி இருக்கும். ஸோ நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் சாங் எப்படி இருக்கும்னு. இன்னும் சாங் ரிலீஸ் ஆகலை. பட் வந்து இந்த நேற்று தான் நான் போய் மூவி பார்த்தேன், டைம் கிடச்சிது. பட் தீமாக அவங்க 2 பேரும் அந்த லவ்வர்ஸ் மீட் பண்ணும்போது, அவங்க ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணும்போது அந்த தீம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அது எங்களுக்காக வாசித்து காட்ட முடியுமா? ஸோ அந்த சாங் ஃபுல்லுமே ஆக்சுவலாக வாசித்தேன் நான். இந்த பீஸ் வந்து அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். பட் சாங் இன்னும் ரிலீஸ் ஆகல. அதில் நிறைய ஃபுல்லாக சாங்கே வாசித்தேன் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ உங்களுடைய மியூசிக் ஜேர்னி பற்றி பேசலாம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம நாட்டில் வந்து மிருதங்கம் தெரியும், தபேலா தெரியும், பியானோ இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தெரியும். பட் சாரங்கி அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஸோ சாரங்கி பற்றின முதல் அறிமுகம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எப்படி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மேலே ஆர்வம் வந்துச்சு? அறிமுகம் வந்து நிறைய தமிழ் சாங்ஸ், ஹிந்தி சாங்ஸில் நான் கேட்டிருக்கேன் நான் சின்னத்தில். அப்புறம் அம்மா வந்து தில்ருபா பிளேயர் சரோஜா. அவங்களுக்கு தில்ருபான்றது சிமிலர், இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஷீ இஸ் த ஒன்லி ஃபீமேல் ஆர்டிஸ்ட் அவங்களுமே. ஸோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எனக்கு வாசிக்க தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த மேலே ரொம்ப சாரங்கினா எனக்கு ரொம்ப ஆசையாகவே இருந்தது. சின்னத்தில் கேட்டிருக்கேன். பட் அவங்க இல்லை இது ரொம்ப டஃப்பானதுன்னு சொல்லிட்டு, இது பிளேயிங் ஸ்டைல் வேறு. பட் டோன் வந்து அம்மாவோட இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ரிலேட்டடாக. ஸோ அப்புறம் அம்மாட்ட கேட்டு இல்லை இது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு உடனே ஆஃப்டர் மேரேஜ் நான் வந்து சரி வாங்கி எப்படி தான் இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஓகே. என்னதான் இருந்தாலும் அம்மா மியூசிக்கில் ஒரு பரிச்சயம் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நீங்களா தனியாக தான் லேர்ன் பண்ணீங்களா? ஆமாம், நான் ஃபஸ்ட்டு சிங்கிங்கில் இருந்தேன் ஆக்சுவலாக. ஸோ நிறைய பேர் சொன்னாங்க நீ தில்ருபாவே எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரி அம்மாவுக்கு நான் போட்டியாக வர வேண்டான்னு நான் வேறு எதனா யோசிச்சுட்டு இருந்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்படி ஸ்டார்ட் பண்ணதான். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு மும்பையில் ஒரு சாரங்கி இது இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கிட்டு வந்தார். ட்ரை பண்ணேன். பட் எனக்கு அந்த அத்தன்டிக், அது ஆக்சுவலி ஹிந்துஸ்தானி இன்ஸ்ட்ருமெண்ட் இது. ஸோ ப்ராப்பராக நம்ம அங்கே போய் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நான் ஒரு 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணேன் டெல்லிக்கு. ஓகே ஓகே. கற்றுக்கிறதுக்காக. ஸோ கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக வாசித்த முதல் இசை அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கா? லைக் கம்போசர்ஸ் கிட்டயா இல்லை நீங்கள் தனியாக வாசித்தது ப்ளஸ் மூவிலையும் சொல்கிறேன். நம்ம இங்கே இருக்கிறனால சென்னையில் இருக்கனால நான் வந்து நம்ம தமிழ் சாங்ஸ் எல்லாம் வாசிச்சு பார்ப்பேன். பட் அங்கே கிளாசிக்கல் கற்றுக்கும் போது பியூர் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் கண்டிப்பாக ராகம் குருஜி என்ன சொல்கிறாங்களோ, என்னோட குருஜி உஸ்தாத் குலாம் சாபிர் கான்ஜி அவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ உங்களுடைய அம்மா தில்ருபா சரோஜா வந்து தில்ருபா இசைக்கருவி வாசிக்கிறதுல தென்னிந்தியாவிலே முதல் பெண்மணி அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் வந்து சாரங்கி அப்படிங்கிற அந்த கருவியை வாசிக்கக்கூடிய தென்னிந்தியாவில் முதல் பெண்மணி அப்படிங்கிற ஒரு பெருமையை வந்து வச்சுருக்கீங்க. அந்த மாதிரி நான் அப்படிலாம் யோசிச்சு இப்படி வரணும் அப்படின்லாம் பண்ணல. நான் கற்றுக்கணும், என்னோட அந்த எப்படியாவது எல்லா கம்போசர்ஸ் கிட்ட ப்ளே பண்ணணும், நல்ல பிளேயர் ஆகணும்னு அந்த ஒரு தாட்டு தான் இருந்தது. இருந்தாலும் ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபஸ்ட்டு வந்து லைக் அதான் அவங்களுக்கு தெரியாது இதை பற்றி. பட் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் நானாக வந்து நிறைய கவர்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். எப்படி என்ன கம்போசர்ஸ் கிட்டே போய் நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ சோஷியல் மீடியா மூலமாக நிறைய கவர்ஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு இமான் சாருக்கு அனுப்பிச்ச உடனே அவர் என்னை கால் பண்ணார். அப்புறம் ரஹ்மான் சாருக்குமே உடனே அம்மா இன்ஃபார்ம் பண்ண உடனே என்ன கால் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் அப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தது.
நீங்க சொல்லியிருந்தீங்க, தில்ருபா வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் இந்த சாரங்கி இசைய வந்து நான் நோட் பண்ணி, என்ன இது அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு இசையில வந்து இத நோட் பண்ணீங்க? இது ஏதோ டிஃப்ரெண்ட்டா இருக்கு, வழக்கமான இசை கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த இடத்துல நோட் பண்ணி இது என்னன்னு கேட்க ஆரம்பிச்சீங்க? எனக்கு வந்து அந்த "உள்ளத்தில் நல்ல உள்ளம்", "சின்ன தாயவள்லாம்" கேட்கும்போது இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். தில்ருபா அம்மா வாசிச்ச அந்த "ஊர்வசி", ம். "உயிரே", "நெஞ்சினிலே" இதெல்லாம் அம்மா ஒரு ரொம்ப நெறைய சாங்ஸ் வாசிச்சிருக்காங்க. ஃபேமஸ் சாங்ஸ். பட் இது ஒரு மாரி அம்மாது கொஞ்சம் சாஃப்ட்டா ஒரு ஃபீல் ஆகும். இது கேட்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு அதுல ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. என்ன அப்படின்னு. அத வாசிச்சு காட்ட முடியுமா? நீங்க நோட் பண்ண அந்த இசைய? யாஹ்! ஸோ அந்த ஒரு ஃபோர்ஸா அந்த ஒரு இதாகுது இல்லையா? அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் இதில வந்து நல்லா எனக்கு தெரியாது இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்ப தில்ருபால வந்து மெட்டல் ஸ்ட்ரிங்ல வாசிப்பாங்க. ம். இது வந்து ஆட்டோட நரம்பு, கோட்டோட கட். ஓகே. எனக்கு இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. வாசிக்க ஆரம்பிக்கும்போது இப்படிலாம் இருக்கு அப்படின்னு தெரியாது. ஜஸ்ட் ஐ ஸ்டார்டட் பிராக்டிசிங். ஆ இது 3த்துல தான் வாசிக்கணும். இது ஆட்டோட நரம்பு. ஓகே. அண்ட் இந்த இடத்துல வாசிக்கணும். அதெல்லாம் வந்து அம்மாவதெல்லாம் வந்து இங்கே தான் லைக் ம். கீபோர்ட், வயலின் எல்லாமே நம்ம இந்த வீணை நுனியில. எல்லாமே இங்கே தான் வாசிப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல வாசிக்கிற ஒரு இது. ஓகே. ஸோ அதனால இன்னும் நம்மளுக்கு இந்த இந்த ஆர்ட் இது ஹியூமன் இது அந்த ரிலேட் ஆகிற ஒரு ஃபீல் வரும் நம்மளுக்கு. ஓகே. அந்த ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லே வுட்ல தான் பண்ணியிருக்காங்க வுட்டு இல்லையா? இந்த இது ஸ்கின்னு, போன்ஸு, இது பியூர் நான்வெஜ் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு என்ன குருஜி வந்து கிண்டல் பண்ணுவாரு. புதுசா இருக்கே இந்த பேர் ஆமா. நான்வெஜ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆமா. அப்படின்ட்டு. ஓகே. ஸோ உங்களுடைய அம்மா மட்டும் இல்ல, உங்களுடைய தாத்தாவும் வந்து மிகப்பெரிய இசைக்கலைஞர். ஸோ இப்படி குடும்பமே வந்து ஒரு இசை பின்னணிய கொண்ட ஒரு குடும்பமா இருக்கும் பொழுது, உங்களுடைய இசை ஆர்வத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க சப்போர்ட்டா இருந்தாங்க? அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரியான ஒரு லேர்னிங்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சது? நான் சின்னதுலேருந்து என்னதான் படிச்சுட்டு இருந்தாலும் கர்நாடிக் கத்துட்டு இருந்தேன். சீனா குட்டி மாஸ்டர் அவங்க கிட்ட ஒரு 7, 8 இயர்ஸ் கத்துருக்கேன். நெறைய பேர்கிட்ட கத்துட்டு இருந்தேன். பட் வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்ல. சும்மா அப்படியே கிளாஸ் போறது அது. பட் வீட்ல எல்லாருமே என்னோட தாத்தாவும் வந்து எம்எஸ்வி சார் கிட்ட தப்லா பிளேயரா ஃபர்ஸ்ட் இருந்தாரு. அதுக்கப்புறம் பிவி சண்முகம் அவரோட பேர். அதுக்கப்புறம் தில்ருபா அவருமே வந்து இளையராஜா சார் வரைக்கும் எல்லா கம்போசர்ஸ் கூடயும் வாசிட்டு இருந்தாரு. அப்புறம் தான் அம்மா எடுத்தாங்க. ஓகே. ம். ஸோ நீங்க ஸோ என்ன அதனால மியூசிக் வீட்ல ஃபேமிலியில இருந்துட்டே இருக்கும். அந்த ஒரு ஸோ நம்ம பேசிட்டு இருந்த மாரி அம்மா தில்ருபா சரோஜா அவர்கள் வந்து நிறைய இசைக்கலைஞர்களோட பணிபுரிஞ்சாலும், இளையராஜா அவர்கள் கூட ஒர்க் பண்ணி நிறைய ஹிட் சாங்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்காங்களா? ஷேர் பண்றது இல்ல. நான் நெறைய அம்மாவோட ட்ராவல் பண்ணுவேன். அம்மாக்கு ஃபுல்லா கேரளா மலையாள மூவிஸ்னா கேரளா போயிடுவாங்க. ஸோ அப்ப நானும் கூட போயிடுவேன். ஓகே. அப்புறம் கன்னடா மூவினா பெங்களூர் போயிடுவாங்க. தெலுங்கு மூவினா ஹைதராபாத் போயிடுவாங்க. ஸோ நான் நெறைய நேராவே பார்த்துருக்கேன். சீன் பை சீன் எப்படி எடுப்பாங்க. ஸோ எனக்குமே வந்து அம்மா வந்து ஆம், இப்படின்னு அந்த சைன் பண்ணாங்கன்னா வாசிக்கணும். அந்த சீன் நம்பர்ஸ் போட்டு அந்த பழைய காலத்துல அந்த மாரி தானே இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ எல்லா ஆர்கெஸ்ட்ராவும் டோட்டலாவே இருப்பாங்க. ம். அப்போ வந்து இந்த இந்த செக்ஷன் இவங்க இது வாசிக்கணும். அது அப்படியே டைரக்ட்டா நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால நல்லா எனக்கு தெரியும் எப்படி ஆம், இருக்கும்னு. பட் இப்போ டோட்டலா வேற மாரி ஆயிடுச்சு. லைக் அவங்க நான் மட்டும் தான் இப்போ சாரங்கி எடுக்கணும்னா நான் மட்டும் தான் அந்த ஸ்டுடியோல போயிட்டு வருவேன். லைக் ஃபுல் ஓகே. ஆர்கெஸ்ட்ராவா என்னால இப்போ அந்த மாரி பார்க்க முடியல. ஓகே. அம்மா வாசிச்சதுல உங்களுக்கு என்னைக்குமே எவர் கிரீன் பிடிச்ச பாடல்னா என்னது? பெப்பி நம்பர்னா ஊர்வசி ரொம்ப பிடிக்கும். ம். பூங்காற்றிலே ம். ஹாரிஸ் சார் கூட நிறையா வாசிச்சிருக்காங்க. அப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத் சாரோடது கடவுள் தந்த அழகிய அந்த சாங்கில் அம்மாவுக்கு நல்ல பீஸ் இருக்கும். ஓகே. அப்புறம் ஆம், எஜமான்ல வந்து ஒரு நீலவே முகம் Yes. அதில் அம்மாவோட பீஸ். அதே மாதிரி என்னோட தாத்தாவோட ரொம்ப பிடிச்சது வந்து மயங்கினே சொல்ல அந்த அந்த பீஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு பிட்டு இருக்கும். எங்களுக்காக அம்மாவதும் தாத்தாவதும் வாசிச்சு காட்ட முடியுமா 2 பாடல்?
இது வரைக்கும் நம்ம பார்த்த இசை இல்லாம ஒரு மெலோடியஸா இல்ல ஏதாவது சோக பாடல், ஒரு பெப்பியான இசை வந்து கேட்கலாம் அப்படின்ட்டு சாரங்கில. ஊர்வசி வாசிக்கிறேன். ஸோ சாரங்கி அப்படிங்கிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வந்து இப்போ நம்ம இன்டர்வியூ ஆரம்பித்ததுலேருந்து நிறைய மெலோடியஸான சாங்ஸ் தான் வந்து வாசித்து நாங்கள் கேட்டுட்ருக்கோம். பட் சாரங்கி அப்படின்னாலே இந்த மெலோடியஸ் சாங்குக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும்தானா, இதில் ஒரு பெப்பியான சாங்கோ இல்லை ஒரு ஃபோக் சாங்கோ கேட்கலாமா? இல்லை, நம்ம என்ன சாங் வாசிக்கிறோன்ற அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இப்போ நான் ஸ்ரீவள்ளி நான் தான் வாசித்தது, அதில் டோட்டலாக ஃபோக் சாங் தான். அந்த மாதிரி நிறைய வாசிச்சிருக்கேன். கட்டிக்கிட அந்த சாங்கு, ஓகே, காந்த கண்ணழகி, சொப்பன சுந்தரி, அதெல்லாம் ஃபேமஸ். நீங்கள் சொல்கிற சாங்ஸில் வேற லெவலில் இருக்கு. அதுலேயுமே ஆமாம், அது நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணணும். ஓகே, அது அங்கே போன உடனே தான் தெரியும். நிறைய மலையாளம் சாங்ஸ் நிறைய வாசிச்சிருக்கேன். எல்லாத்துலேயும் ஃபோக்கும் வாசிச்சிருக்கேன், சேட் ஃபீல், ரொமான்டிக்கு, நீயும் நானும் சேர்ந்தே அந்த சாங்குமே ஃபுல்லாக ஒரு மெலடியான ஃபீல். ஓகே, டிபெண்ட்ஸ் அந்த கம்போசர் எப்படி கேட்குறாங்களோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த லிஸ்ட்ல இருந்து இப்போ நீங்க சொன்ன லிஸ்ட் வந்து டோட்டலா வந்து வேற இதா இருக்கு. ஸோ அதுல இருந்து ஏதாவது ஒரு ஃபோக் சாங்ஸ் வாசிக்கலாமா? ஓகே, என்ன பாடல் இது? காந்த கண்ணழகி. ஸ்ரீவள்ளி. அந்த பிகினிங்லேயே வரக்கூடிய அந்த இசை இல்லையா? எல்லா டைம்லயும் வந்துட்டே இருக்கும், பிஜிஎம்லயும் வரும். அது ஸோ நைஸ், லைவாக கேட்கறதுக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ப்ளசன்ட்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு முதல்ல சினிமா அதாவது பாடல் அனுபவம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சது, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இமான் சார் தான் கால் பண்ணார். என்ன அந்த மைனால தான் வந்து கிச்சு கிச்சு தாம்பலம்னு ஒரு சாங், அதுதான் ஃபஸ்ட்டு சாங் அவருக்கு வாசிச்சது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் எப்படி அந்த ட்ராவல் அடுத்தடுத்து மூவ் ஆச்சு? அடுத்தது உடனே கூட மேலே கூட வச்சு அவருக்கு வாசித்தேன் சாருக்கு. அப்புறம் எம்புட்டு இருக்குது ஆசை அந்த சாங்கில், அதுவும் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்புறம் அந்த சொப்பன சுந்தரி வந்து ஃபீச்சரான மேக்கிங் வீடியோலையும். ஓகே ஓகே. ஸோ இமான் சாருக்கு நிறைய வாசிச்சிருக்கேன் நான் கண்டினியூஸாக. ஸோ ஏஆர் ரஹ்மான் அவர்கள்கிட்ட அம்மாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் உங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எப்படி கிடைச்சது? ஆக்சுவலாக சார் வந்து எர்ஹூன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு சைனீஸ் மூவி அவர் பண்ணும்போது அம்மா ரெகுலராக அவருக்கு வாசிக்கிறதுனால அங்கேருந்து வாங்கிட்டு வந்தார். தில்ருபா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எர்ஹூன்னு ஒரு சைனீஸ் வயலின். அது வந்து அம்மா என்கிட்ட கொடுத்து எனக்கு இது புரியவே இல்லை அப்படின்னு நீ ட்ரை பண்ணுறியான்னு சொன்னாங்க. உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ நான் உடனே அதை ட்ரை பண்ணுறேன்னு ஒரு 2 ஸ்ட்ரிங் தான் ஒரு த்ரெட்டில் கட்டியிருக்கும், ஸ்னேக் ஸ்கின்ல இருக்கும். ஸோ அது கேட்கும் போதே அந்த சைனீஸ் வயலின் அந்த அப்படி இருந்தது. அப்புறம் உடனே எங்கே வாசிச்சிங்களான்னு அம்மாவை கேட்கவும், இல்லை என் பொண்ணு வாசிக்கிறான்னு உடனே கால் பண்ணார். அவருக்கு நான் எங்கே வாசின்னு சொன்னார். நான் உடனே மயிலிறகா சாங்கு அதில் வாசிச்சு காட்டினேன். அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாரு. உடனே ஒரு மூவி, ஹிந்தி மூவியில் வாசித்தேன் நான் அதை. அப்புறம் நான் சொல்லிட்டு இருந்தேன் சார்கிட்ட, இந்த மாதிரி சாரங்கியும் கற்றுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் நிறைய கவர்ஸ் பண்ணி அது ஃபேமஸ் ஆச்சு சோஷியல் மீடியாவில். உடனே அவங்க பொண்ணு வாசிக்கிறான்னு சொல்லிட்டு கால் மீ. அப்போ தான் ஃபஸ்ட்டு வந்து மெர்சலில் வாசித்தேன். ஓகே.
அப்புறம் அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் படமே மெர்சல். ஆமாம். ஓகே. நீங்க சொல்லியிருந்தீங்களே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அம்மாவுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எப்படி அத உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இல்ல நீங்க வந்து எதுவும் பார்த்து எப்படி வாசிக்கிறதுன்னு கத்துக்கிட்டீங்களா? இல்ல எப்படி அது தெரியாது, ஸ்டார்ட் எதுவுமே ஆச்சு? தெரியாது. அதான் சோஷியல் மீடியால எப்படி அது என்ன எப்படி சவுண்ட் வரும். ஓகே. அப்புறம் நானா தான் அப்படி ஆரம்பிச்சேன். ம். அப்புறம் அது ஹாரிஸ் ஜெயராஜ் சாருக்கும் வாசிச்சேன் நான் அதில. செல்லமே செல்லமேன்னு ஒரு சாங் இருக்கும். ஆமாமா. விஷால். சத்யா, அ விஷாலும், நயன்தாரா அவங்க. அதில ம். வரும். அப்புறம் தொட்டி ஜெயா, யுவன் சங்கர் சாருக்கு வந்து சண்டைக்கோழி அ ம். ஒரு மூவி அதில அந்த சாங்ல. ஓகே. வாசிட்டு தேவிஸ்ரீ பிரசாத் சாருக்கு வாசிச்சேன். பட் அது வந்து கொஞ்சம் ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அது நம்ம ப்ரொஃபஷனா எடுத்து ஃபுல்லா அப்படி பண்ண முடியாது. ஸோ ஓகே. நெறையா அப்புறம் நான் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா சாரங்கி எடுத்துட்டேன். ஓகே. இப்போ அது சார். ரிப்பேர்ல இருக்கு. பட் சைனா போனோம் நானு ரிப்பேர் பண்ணேன். அதனால பத்திரமா வச்சிருக்கேன். ஓகே. இப்ப வந்து ரஹ்மான் சார் வந்து அம்மாவுக்கு குடுத்த கிஃப்ட் அது. ஸோ உங்களோட இசையில அவர் இம்ப்ரெஸ் ஆயி அந்த மாரி ஏதாவது சர்ப்ரைஸ் கிஃப்ட் இல்ல வேற ஏதாவது சொல்லியிருக்காரா? ரஹ்மான் சாரா? ரஹ்மான் சார் ஆக்சுவலா இல்ல லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி மீட் பண்ணும்போது, "எங்க இர்ஃபு வாசிக்கிறியா?" அப்படின்னு கேட்டாரு. கரெக்ட்டா இவ்ளோ ஞாபகம் வச்சிருப்பாரு. அவங்க பொண்ணு கல்யாணத்தும்போது அவ்ளோ பிஸிலயும் "இர்ஃபு வாசிக்கிறியான்னு?" கேட்டாரு. "இல்ல சார் கொஞ்சம் ரிப்பேர்ல இருக்குன்னு" சொன்னேன். ஓகே, ஓகே. இப்போதான் முத்தமழை அதில வாச்சதுல ரொம்ப அது சாரங்கி ஃபுல்லா யூஸ் பண்ணாரு. ரொம்ப ம். சந்தோஷமா இருந்தது. ஸோ எஸ் முத்தமிழைக்கு பின்னாடி வருவோம். ஏன்னா இப்போ ஆமா. ரீசென்ட்டா அதுதான் பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து மெர்சல்ல என்ன பாட்டுக்கு வாசிச்சீங்க அப்படின்னு சொல்ல ஆ. முடியுமா? மெர்சல்ல வந்து மேட்சோன்னு ஒரு சாங். அது ஓகே. ஃபுல்லா டோட்டலா வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இருக்கும். ஸோ நான் சாரங்கில வாசிச்சேன். லைட்டா கொஞ்சம் அந்த டோன் மாத்தி அழகா அந்த அந்த சாங்க்கு ஏத்த மாதிரி பண்ணியிருப்பாரு. எனக்கு ஓகே, ரொம்ப ஓகே. பிடிச்ச பீஸ் அது. ஸோ ம். மெலோடி கேட்டாச்சு, ஃபோக் கேட்டாச்சு. ஆமா. இப்ப சாரங்கில வெஸ்டர்னும் வந்து வெஸ்டர்ன் கேட்டுடலாமா? ம். நைஸ். ஸோ எஸ் இப்ப மெர்சலுக்கு அப்புறம் அடுத்ததா வந்து பிகில்லயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டோம். ஸோ ஆ. எப்படி பேக் டு பேக் ரஹ்மான் அண்ட் விஜய் காம்பினேஷன்ல மூவி பண்றது எப்படி இருந்தது? ஆ எனக்கு அது என்ன மூவி எது எதுவுமே தெரியாது. எதுவுமே எதுவுமே தெரியாது. தெரியாது. நான் அங்க போயிட்டு லைக் ரஹ்மான் சார்னாலே ஓவர் எக்ஸைட்மென்ட். அதுவும் நைட்ல இருக்கும் மோஸ்ட்லி ஆஃப்டர் அது. ஸோ குஷியா போயிடுவேன். அந்த அந்த கவலையெல்லாம் இருக்காது. லைக் நைட்ல போறோமே தூக்கம் ஸோ ரஹ்மான் கெட்டுருமேன்னு சார் ரெக்கார்டிங் அப்படின்னாலே யூசுவலா நைட் தான் இருக்குமா? யூசுவலான்னு இல்ல. ஈவ்னிங் எப்படியும் இருக்கும். பட் நம்மளுக்கு அந்த எதுவா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸோ இல்ல எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டா இருக்கும். ஓகே. ஆ இது மாதிரி அந்த சாங் வாசிச்சேன் நான் சார்க்கு. ஓகே, ஓகே, ம். ஓகே. ஸோ எஸ் இப்ப முத்துமழைக்கு வந்து ஒரு ரீசென்ட்டா வந்து பயங்கர ட்ரெண்டிங்ல போச்சு அந்த பாட்டு. ஸோ அத பத்தின சில கேள்விகளுக்கு முன்னாடி பாடல் வந்து கேட்டறலாமா? ஸோ ஸோ அது ஃபுல்லா வரும். ஃபுல் சாங்குமே வாசிச்சோம். ஆக்சுவலா அம்மா 2 பேருமே இந்த பாட்டுல வாசிச்சிருக்கோம். ஸோ அம்மா, பொண்ணு 2 ஆமா பேருமே. 2 பேருமே வாசிச்சோம். இந்த ஆடியோ லான்ச்லயும் நானும் அம்மாவும் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ஓகே. ஸோ அந்த பாடல் வந்து ஆனா படத்துல இடம்பெறல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அது உங்களுக்கு எதுவும் வருத்தம் இருந்துச்சா? கவலையா இருந்தது. ஆனா அத விட சாங் ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு. ஆமா. லைக் நெனச்சு பார்க்காத மாதிரி வைரல் ஆயிடுச்சுல. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நாங்க ஆடியோ லான்ச்ல வந்ததுமே நெறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. இப்படி ஒரு ரீச் இருக்கும் அப்படின்னு. எஸ். ஏன்னா இப்போ சின்மய்யா, ஆமா. தீயான்னு ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலுமே, அவங்க 2 பேருடைய வெர்ஷன் இல்லாம மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு தனி வெர்ஷனும் ஆமா. பயங்கர. டோட்டல் ரொம்ப அழகான அ அதாவது இப்படி ஒரு சாங்கும் இந்த இந்த டைம்ல பண்ண முடியும். இவ்வளோ அழகா அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஓகே, ம். ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த வெர்ஷன் வந்து பிடிச்சது? தீதா இல்ல சின்மய்யா? நான் வாசிக்கும்போது தீ பாடியிருந்தாங்க. ஓகே. நான் கூட யார் பாடியிருக்காங்கன்னு கேட்டேன். அப்போ வந்து நான் நெனச்சேன் அம் நித்யஸ்ரீ மேம் கர்நாடிக் சிங்கர் பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு தீன்னு சொன்னாங்க. இவங்க வந்து ஆடியோ லான்ச்ல தான் தெரிஞ்சது. சின்மயி. ஸோ அதனால அது பயங்கர ஹிட் ஆயிடுச்சு.
2 வெர்ஷனுமே ஒரு ஒரு வெரைட்டியா இருந்தது. ஓகே, ஓகே. பட் உங்க வாய்ஸ்ல கேட்கலாமா? ஏன்னா நீங்க சொல்லியிருந்தீங்க, நானும் சிங்கரா இருந்துட்டு தான் அதுக்கப்புறம் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க வாய்ஸ்ல அத ட்ரை பண்ணலாமா? முத்தமழை இங்கு கொட்டி தீராது, முல்லை இரவுகள் பற்றி எரியாது, சங்கம் மரதங்கம் இங்கு உந்தன் கையில் சொர்க்கம், பொல்லாயிரவோ சொல்ல உறவோ. ஓகே. நைஸ், நைஸ், நைஸ். ஸோ இது உங்களுடைய வெர்ஷனா வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ எஸ், இப்போ இதே மாரி வந்து பாடல்களுக்கும் வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா பாடுறதுக்காக? இப்போ கேட்கறது இல்ல. ஏன்னா என்னன்னா, நம்ம ஒன்ஸ் அதில கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நெறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப ரெக்கார்டிங்கும்போது ரொம்ப கிளீனா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்போது நம்ம அட்லீஸ்ட் 2, 3 ஹார்ஸ் 5 ஹார்ஸ் அதுக்கு தனியா ஸ்பெண்ட் பண்ணணும். பட் எனக்கு இதுக்கு சாரங்கிக்கு நான் இதுக்கே டைம் பத்தல ஆக்சுவலா. இந்த ப்ராக்டிஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுனால. ஸோ அதனால அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஓகே. ஸோ சினிமாவுக்குள்ள நீங்க இதுக்காக வாசிக்கணும் அப்படின்னு வந்துட்டு டோட்டலா எவ்வளோ பாடல்கள் மேம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க? கவுண்ட் பண்ணதில்ல. தெரியல எனக்கு எவ்வளோ அப்படின்னு. பட் நிறையா எல்லா எல்லா லைக் லாங்குவேஜ்லேயும் வாசிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஒடிசா அந்த மாதிரி வேறு வேறு லாங்குவேஜ் கூட வாசிச்சிருக்கேன். ஓகே. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இமான் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ரெஹ்மான் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இவங்க 2 பேர் தவிர அதிகம் ஒர்க் பண்ணக்கூடிய இசையமைப்பாளர்கள் அப்படின்னா யாரெல்லாம் சொல்லுவீங்க? அதிகம்னு ஒன்றும் இல்லை. கீரவாணி சாரோட பாகுபலியிலலாம் ஒர்க் பண்ணேன். கேஜிஎஃப் கன்னடம் ரவி பஸ்ரூர் அவங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லார் கூடயும் லைக் இவங்களுக்கு தான் நிறையா, அவங்களுக்கு கொஞ்சம் எல்லா மூவிஸ்லேயும் அவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அந்த மாதிரி. ஸோ நீங்கள் தான் வந்து சாரங்கி வாசிக்கக்கூடிய தென்னிந்தியாவில் முதல் பெண்மணி அப்படிங்கும்போது இந்த இசை கருவியையும் இசை கலையையும் வந்து இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? முயற்சிகள் செஞ்சதில்லை. நான் இன்னும் கிளாஸஸ் எடுக்க நான் ஆரம்பிக்கலை. ஏன்னா எனக்கு ஒர்க் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஸோ முதல்ல அதை கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக வரணும், நிறைய பேர் வரணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ சாரங்கி உங்களுக்கு முதல்ல அறிமுகம் ஆனது போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட, அதாவது இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்னா எது சொல்வீங்க? எனக்கு இந்த டோட்டலாகவே இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். இதில் 37 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அதுவே நிறைய பேருக்கு இன்னும் மியூசிஷியன் சைட்லேயே வந்து ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ ஸ்ட்ரிங்ஸோடு இருக்குது அப்படின்னு. அண்டு இந்த கட்டில் தான் வாசிக்கணும், இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது ஸ்டார்டிங்கில். பட் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுடைய இன்னொரு பெரிய ஹிட் பாட்டு அப்படின்னா 96ல் அந்த மியூசிக் வந்து சொல்லலாம் இல்லையா? கோவிந்த் வசந்த் அவர் கம்போசரை. பட் நான் வந்து தெலுங்கு வெர்ஷனில் தான் வாசித்தேன். இது வந்து நான் 96ல் அந்த காதலே காதலே என்னோட கவர் வெர்ஷன் பண்ணினது ரொம்ப ஃபேமஸ் அது ஆச்சு. அந்த டைமில் வந்து நல்ல ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் ஜானு அந்த தெலுங்கு வெர்ஷனில் நான் ஒரு சாங் வாசித்தேன். இந்த சேம் லைஃப் ஆஃப் ராமன் அந்த ஜேர்னி சாங்கில் அது வாசித்தேன். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு சாங்கில் கோவிந்த் வசந்தாக்கு வாசிச்சிருக்கேன், இன்னும் ரிலீஸ் ஆகலது, மலையாளம். ஸோ எங்களுக்காக காதலே காதலே கவர் கேட்கலாமா? கண்டிப்பாக. ஸோ முத்தமழை மாதிரி வந்து லிரிக்ஸ் இல்லாமல் இந்த இசையும் வந்து தனியாக கேட்கறதுக்கு ரொம்பவே லைவ்லியாக இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எந்த இளம் தலைமுறை இசையமைப்பாளர்கள் கூட நீங்கள் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது?
எல்லா லேட்டஸ்ட் கம்போசர்ஸ்க்கும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன். தர்புகா சிவா சாருக்கு அவருக்கு லேட்டஸ்ட்டாக வாசித்தேன். அப்புறம் சாயபேங்கர் ஆக்சுவலாக அவருக்கு வாசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் வீக் லைக் என்ன கால் பண்ணாங்க. பட் என்னால் போக முடியல, நான் ஃப்ரீயாக இல்லை. பட் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட் டைம் போகணும் அப்படின்னு. நிறைய தெலுங்கு, மலையாளம், கன்னடா அங்கேருந்து கம்போசர்ஸ் இதுக்காகவே வருவாங்க ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே சென்னை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு போவாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன மூவி எனக்கு எதுவும் தெரியாது, லைக் என்ன பாட்டில் வாசிச்சிருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வைரல் ஆன உடனே தெரியும், இல்லை அவங்களா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த மாதிரி. எல்லாருக்கூடயும் நம்ம ஒர்க் பண்ணுறது சந்தோஷமாக இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் நிறைய எங்களுக்காக விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அண்டு அதை விட தாண்டி அழகாக வந்து வாசித்து அந்த லைவாக கேட்குறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.